வெல்கம் டு விஓடி ஃபிலிம்ஸ். இன்னைக்கு பார்க்க போற படத்துல ரீப்பருங்கிற நோய் தொற்று கிருமி ஒண்ணு மக்கள் மத்தியில வேகமா பரவுது. அது மக்கள் உயிரே எடுக்கக்கூடிய நோய் கிருமியா மாற அரசாங்கம் மக்களுக்கு உதவாம தங்களே காப்பாத்திக்கிட பெருசா கோட்டச்சோறு வச்சு கட்டியிருக்கிற ஒரு தீவுக்குள்ள போய் அந்த கதவை பூட்டிடுறாங்க. அதுல இருந்து பல வருஷம் கழிச்சு ஒவ்வொரு வருஷமும் கொத்து கொத்தா மக்களை அந்த தனிமைப்படுத்தப்பட்ட ஊருக்குள்ள கொண்டு போய் விட்டுறாங்க. அங்க விடப்பட்ட மக்கள் யாருமே 3 நாள் தாண்டி உயிர் பிழைக்கிறது இல்ல. ஒரு நாட்டு அரசாங்கமே தன்னுடைய மக்களை கொத்து கொத்தா காவு கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கறத இன்னைக்கு படத்துல பார்க்க போறோம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துடைய பெயர் டூம்ஸ்டே. வருஷம் 2008. நோய் தொற்று கிருமி ஒண்ணு மக்கள் மத்தியில வேகமா பரவுது. ஆனா மக்களுக்கு அவங்களுக்கு தேவையான மருத்துவ உதவிகள் சேர மாட்டுக்கு. அதனால மக்கள் தெருவுல இறங்கி போராட்டம் பண்ண ஆரம்பிக்காங்க. அப்ப வைரஸால பாதிக்கப்பட்ட ஒரு பேரபவன் கூட்டத்துக்குள்ள பூந்துடுறான். அதை பார்த்து பதறி போன ராணுவ வீரர் ஒருத்தன் அவனை மட்டும் இல்லாம அவனை சுத்தி இருந்த எல்லா மக்களையும் துப்பாக்கியால சுட்டு கொன்றுதான். இதை பார்த்த மக்கள் கடுப்பாயி அந்த ராணுவ வீரனை போட்டு தாக்க ராணுவ வீரர்கள்லாம் அங்க இருக்கிற மக்கள் எல்லாரையும் துப்பாக்கியால சுட்டு கொள்ள ஆரம்பிக்காங்க. அதுல ஒரு தாய் தன்னோட சின்ன மகளை வச்சுக்கிட்டு காருக்கு பின்னாடி ஒளிஞ்சிருக்காங்க. அப்போ அங்க வன்முறை அதிகமாக ராணுவக்காரங்க வண்டி எடுத்துட்டு அங்க இருந்து ஓட, அப்ப போராட்டம் நடந்த இடத்துல இன்னொரு ராணுவ குரூப் அங்க உள்ள ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போக பார்க்க இந்த தாய் தன்னோட மகளை கொண்டு வந்து எங்களையும் ஏத்திக்கோங்க அப்படின்னு சொல்ல இடம் இல்லைன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு உதவி பண்ண மறுத்துறாங்க. குறைஞ்சது என் பொண்ணையாவது ஏத்திக்கோங்க அப்படின்னு இந்த தாய் கெஞ்சுறாங்க. அதை பார்த்து மனம் உருகி போன ஒரு சோல்ஜர் ஒருத்தன் அவன் கீழே இறங்கிட்டு எனக்கு பதில் அந்த பொண்ணை ஏத்திக்கோங்கன்னு அந்த குட்டி பொண்ணை ஏத்தி விட்டுறாங்க. அந்த ஹெலிகாப்டர் அங்கிருந்து கிளம்பி போயிருது. அங்க ஜாம்பி மாதிரி படையெடுத்து வந்த மக்களை கீழே இறங்கின அந்த ராணுவ வீரன் சுட்டு தடுக்க பார்க்கான். ஆனா அவனுக்கும் சங்குதிடுறாங்க. அரசாங்கம் கட்டின அந்த கோட்டை சுவர் 30 அடி உயரம், 20 இன்ச்சுக்கு திக்கான இரும்பு மதில் சுவர். அதை சுத்தி இருக்கிற கடல் பகுதியில பாதுகாப்பை பலப்படுத்திட்டாங்க. மதில் சுவரால பாதுகாக்கப்பட்ட இந்த ஸ்காட்லாந்து நாட்டுக்கு மேல விமானம் எதுவும் பறக்கவே தடை. அதை மீறி பறந்தா துப்பாக்கியால அடிச்சு ஓட. அது மட்டும் இல்ல, இந்த நாட்டை விட்டு யாரும் வெளியவும் போகக்கூடாது உள்ளவும் வரக்கூடாது அப்படின்னு அந்த அரசாங்கம் பண்ண ஒரு நாரசமான வேலை என்னடானா, அந்த மதில் சுவரை சுத்தி 1 கிலோமீட்டருக்கு சுத்தி கண்ணி வெடிகளை புதைச்சு வச்சிருக்காங்க. அதையும் தாண்டி வந்தனா மதில் சுவர் மேல இருக்கிற வீரர்கள் அவங்கள சுட்டு கொன்றுவாங்க. அந்த நாட்டுக்குள்ள மக்கள் போராட்டம் பண்ண கிளாஸ்கோ ஊரையே ஐசோலேட் பண்ணிட்டாங்க. அந்த ஊர்ல இந்த நாட்டோட அரசாங்க கட்டுப்பாடு எதுவும் இல்லாதனால கரண்ட் துண்டிக்கப்பட்டது. உணவுப் பொருட்கள் சப்ளை எதுவுமே கிடைக்கல. இருக்கிற சாப்பாட்டுக்கும் தண்ணிக்கும் மக்கள் சண்டை போட்டு கலவரமாயி ஒருத்தர் அடிச்சுக்கிட்டு கொள்ள ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த ஊரே எரிஞ்ச சாம்பலாயிருது. அரசாங்கம் நினைச்சிருந்த அந்த ஊர் மக்களுக்கு உதவி இருந்திருக்கலாம். ஆனா சுயநலம் பிடிச்ச சொம்ப அரசாங்கம் அவங்க உயிரை காப்பாத்திக்கிட ஒரு ஊரையே உதாசீனப்படுத்திட்டாங்க. இப்போ 28 வருஷம் கழிச்சு, அதாவது 28 இயர்ஸ் லேட்டர் 2035 லண்டன் நகரத்தோட ஒரு ஹார்பர் போட்ட காமிக்காங்க. அங்க ஒரு கேங்ஸ்டர் ஒருத்தன் அவனுடைய பார்ட்னர் யாரையோ மீட் பண்றதுக்கு ஷெட்யூல் பண்ணிருக்கான். அந்த இடத்துக்குள்ள ரகசியமா ஸ்வாட் டீம் பூந்திருக்காங்க. கண்ணு மாதிரி இருக்கிற கேமராவை வச்சு வாட்சிலே அதை கண்ட்ரோல் பண்ணி திருப்பி எவன் இருக்கான், அவங்க என்னென்ன பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் வீடியோ ரெக்கார்டு பண்றாங்க. இந்த கேங்ஸ்டர் யாருன்னா மக்கள் எல்லாம் அடிமைகளா விக்கிற ஒரு மனித கடத்தல் மன்ன. இப்ப கொத்தா ஏதோ ஒரு மக்களை விற்க போறான் போல இருக்க. அந்த டீலை தடுக்கிறதுக்காக தான் லண்டன் அரசாங்கம் ஸ்வாட் டீம் அனுப்பி விட்டுருக்கு. அந்த ஸ்வாட் டீமோட முக்கியமான ஆளுதான் நம்ம ஹீரோயின் சின்க்ளர். வெளியே இருந்த அவனோட ஆட்களை சைலன்சர் மாட்டின துப்பாக்கியால சுட்டு கொண்டுட்டு நம்ம ஸ்வாட் டீம் கப்பலுக்குள்ள போகுது. அப்போ அந்த கடத்தல் மன்னனோட ஆளு ஒருத்தி குளியல் தொட்டியில படுத்து குளிச்சுக்கிட்டு இருக்கா. அது தெரியாம உள்ள பூந்த ஸ்வாட் டீம் துப்பாக்கி காமிக்க உன்னை விட என்கிட்ட பெருசா இருக்குடே அப்படின்னு அவ ஒரு துப்பாக்கி எடுத்து அடிக்க வருங்க. அந்த சத்தம் கேட்டு இந்த கடத்தல் மன்ன அலர்ட் ஆயிடுறான். உடனே அவன் ஆளுங்களை விக்கிறதுக்கு ஒரு பார்ட்னரை கூட்டம் வந்தானே, அவன் தான் போலீஸை கூட்டம் வந்துட்டான்னு அவனை சுட்டு கொன்ற நம்ம ஸ்வாட் டீம் முன்னேறி போறாங்க. 2 குரூப்புக்கு இடையில துப்பாக்கி சூடு நடந்து அவன் ஆட்கள் எல்லாரும் பீசிடுறாங்க. கடைசி அவன் ஒரு போலீஸ்காரனை பிடிச்சி அவன் கழுத்துல துப்பாக்கி வச்சிடறான். சட்டுன்னு உள்ள வந்த நம்ம சின்க்ளர் பட்டுன்னு அந்த கடத்தல் மன்னனை சுட்டு கொண்டுதா. மிஷனை முடிச்சிட்டு இவ வெளியே வந்து உட்கார்ந்து இருக்க. இவதான் சின்ன வயசுல இவளோட அம்மா ஹெலிகாப்டர்ல தூக்கி அனுப்பி விட்டாங்களே அந்த பாப்பா. அன்னைக்கு நடந்த போராட்டத்துல போலீஸ் துப்பாக்கி சுட்டுல ஒரு கண்ணை இழந்த இவ கேமரா கண்ணை மாட்டிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருக்கா. அப்ப பக்கத்துல வந்து உட்கார்ந்த சொட்டபாஸ் ஒருத்தர் மிஷன் எப்படி போச்சுன்னு கேட்க, அனாமத்த நம்மால ஒருத்தன் பீஸ் ஆயிட்டான். ஆனா அங்க நடந்த விஷயத்தை எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி இந்த மெமரி கார்டுல வச்சிருக்கேன். இதை பாருங்க, உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியும்னு கையில் ஒரு மெமரி கார்டை கொடுக்க. அடுத்த சீன்ல லண்டன் நகரத்துல உள்ள கண்டெய்ன்மெண்ட் ஃபெசிலிட்டி ஒண்ணு காமிக்காங்க. 41வது பிளாக்குள்ள ராணுவ வண்டி ஒண்ணு சல்லுன்னு போகுது. அந்த வைரஸ் சொல்றப்ப வெளியூர்ல இருந்து கொண்டு வந்த மக்கள் எல்லாம் இங்கதான் அகதிகளை அடைச்சு வச்சிருக்காங்க போல இருக்க. இப்ப திடீர்னு அந்த இடத்துக்குள்ள ராணுவ அதிகாரிகள் ரெய்டு விடுறாங்க. ஆனா அங்க வந்து ஒரு ரூமை திறந்து பார்த்தா வைரஸால பாதிக்கப்பட்டு இறந்த மக்களோட உடம்புகள் கொசன்னு அந்த ரூமுக்குள்ள கிடக்கு. எது 28 வருஷத்துக்கு முன்னாடி வந்த ரீப்பர் வைரஸ் மறுபடியும் வந்துட்டா அப்படின்னு அந்த செய்தியை உடனே ஸ்காட்லாந்து நாட்டோட சிஎம் சொல்லிடுறாங்க. முதல் சவத்துக்குள்ள வைரஸ் வந்துட்டா அப்படின்னு பரபரத்து போன அவரு உடனே ஒரு மீட்டிங்கை கூப்பிடுறாரு. அவருடைய துணை முதலமைச்சர் கெனரிஸ் சொட்டபாஸை தனியா கூப்பிட்டு அவள்கிட்ட ரகசியமா பேசுறாங்க. இப்போ நாங்க உங்களுக்கு காமிக்க போறது ஹைலி கிளாசிஃபைடு, யாருக்குமே தெரியாத சீக்ரெட், இத பாருங்க அப்படின்னு சில போட்டோக்களை காமிக்காங்க. அதை பார்த்து சொட்டபாஸ் ஷாக் ஆகுறாரு. என்னன்னா கிளாஸ்கோ நகரத்தை தனிமைப்படுத்தினதுக்கு அப்புறம் சேட்டலைட் மூலமா கடந்த 3 வருஷமா அந்த கிளாஸ்கோ நகரத்தை படம் பிடிச்சிருக்காங்க. அந்த போட்டோக்கள்ல பார்த்தா மக்கள் அங்கேயும் இங்கேயும் தெருவுல உலாவுறது தெரிய வந்திருக்கு. கொடுமையா வைரஸ் பரவி இத்தனை வருஷம் கழிச்சும் அந்த மக்கள் உயிரோட இருக்காங்கன்னா அங்க கண்டிப்பா இந்த நோய் தொற்றுக்கு ஒரு மருந்து இருக்கு. அந்த மருந்து அளவை கண்டுபிடிச்சு இங்க கொண்டு வந்தானோ அப்படிங்காங்க. 3 வருஷமா அங்க மக்கள் உயிரோட இருக்காங்கன்னு தெரிஞ்சும் யார்கிட்டையும் சொல்லாம அவங்களுக்கு
உதவாம எப்படி இருக்கீங்கன்னு கேட்க, இது அரசியல் விளையாட்டு, இதெல்லாம் உங்களுக்கு சொன்னா புரியாது. இப்ப மக்கள் முன்னாடி போய் இந்த நோய் தொற்றுக்கு என்கிட்ட மருந்து இருக்குன்னு சொன்னா மக்கள் எல்லாரும் அடுத்த வட்டமும் என்னைய சிஎம் ஆக்கிடுவாங்க. இப்ப தேவையெல்லாம் என்னுடைய டீமை லீட் பண்ணி உள்ள கொண்டு போய் மருந்து எடுத்து கொண்டு வர்றதுக்கு ஒரு திறமையான ஆளு தான் அப்படின்னு இவங்க சொல்ல, அதுக்கு சரியான ஆள் யாருன்னு எனக்கு தெரியும்னு நம்ம சொட்டபாஸ் சொல்றாரு. அடுத்த சீன்லயே அவர் போய் நம்ம ஹீரோயினை பிக்கப் பண்ணிட்டு கார்ல வந்துகிட்டு இருக்காரு. வர்றப்போ அந்த கிளாஸ்கோ நகரத்துடைய போட்டோக்கள் எல்லாம் காமிக்க மக்கள் இன்னும் உயிரோட இருக்காங்களான்னு அவர் ஷாக் ஆகுதா. இதை ஏன் சிஎம் வெளியே சொல்ல அப்படின்னு கேட்டா, சிஎம் ஒரு செட் ப்ராப்பர்ட்டி தான், இதுக்கு பின்னாடி இந்த அவரோட முடிவுகளை எடுத்துட்டு இருக்கிறது அந்த துணை முதலமைச்சர் கெனரிஸ் மண்டேன் தான். ஆனா அதெல்லாம் உனக்கு தேவையில்லாத விஷயம், ரொம்ப கேள்வி கேட்காம கொடுத்த மிஷனை மட்டும் முடி, அதுதான் உனக்கும் நல்லது அப்படின்னு சொல்லிட்டு அவளை கொண்டு போய் ஒரு ஹெலிகாப்டர் பேட்ல இறங்கி விட, உள்ள அந்த காவாலி கேனரிஸ் உட்கார்ந்திருக்கான். அவ கையில டாக்டர் மார்க்கஸ் கேன் அப்படிங்கிற ஒருத்தரோட ஃபைலை கொடுக்கான். இந்த டாக்டர் தான் அந்த நோய் தொற்றை பத்தி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தவராமா. இவருடைய ஆராய்ச்சி மையம் கிளாஸ்கோ நகரத்துடைய குவாரண்டைன் ஜோனுக்குள்ள அமைஞ்சிருக்கு. அந்த நோய்க்கு யாராவது மருந்து கண்டுபிடிச்சிருந்தா அது கண்டிப்பா இவராத்தான் இருக்கும். அதனால உன்னோட தேடுதலை அவர் லேப்ல இருந்து ஆரம்பி அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்காக செவுத்து பக்கத்துல ஒரு ஸ்வாட் டீம் ரெடியா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்க இவளை உள்ள கூட்டு போவாங்கன்னு சொல்றாரு. இந்த நேரத்திலயும் இவங்க எங்க இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட இவ கையில ஒரு ஜிபிஎஸ் கருவியும் கொடுத்து விடுறாரு. ஹெலிகாப்டர்ல அந்த மதில் சுவர் பக்கத்துல போய் இறங்க அவளுக்கு அங்க டீம் ரெடியா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்க வந்து பார்த்தா மதில் சுவர்ல எந்த வீரர்களும் இல்ல. அவங்களாம் எங்க போனாங்கன்னு கேட்டனா, 20 வருஷத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணிட்டோம், ஆட்டோமேட்டிக் மிஷின் கன்கள் தான், எல்லையை காக்கிற காவச்சாமிங்க, செவுத்துக்கு அந்த பக்கம் சின்ன முயல் அசைஞ்சாலும் அது கரெக்டா குறி வச்சு சுட்டுருது. ஆனா இப்போ இவங்க அந்த செவுத்தை தாண்டி போக போறனால அந்த மிஷின் கன்களை எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிடுறாங்க. அங்க இருக்கிற குடோனுக்குள்ள வந்து பார்த்தா இவளுடைய டீம் இவளுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு. அங்க 2 ராணுவ வண்டியும் இருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க பயன்படுத்த போற ஆயுதங்களும் அங்க வச்சிருக்காங்க. அதுல ஒரு வித்தியாசமான கிரெனேட் ஒன்று இருக்கு. என்னன்னு எடுத்து பார்த்தா சிலிகான் ஃபார்ம் கிரெனேட். இதை தூக்கி அடிச்சனா வெடிக்காது, ஆனா புஷ்னு சிலிகான் ஃபார்மா அந்த இடத்து ஃபுல்லா நிரம்பிடும். அந்த டீம்ல நம்ம ஹீரோயினுக்கு உதவியா இருக்கிற ஒரு கமாண்டர் ஒருத்தர் இருக்காரு. தேவையான எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு வண்டியில போட்டு அவங்க அங்க இருந்து கிளம்புறாங்க. அந்த இரும்பு மதில் சுவருக்கு உள்பக்கமா வெல்ட் அடிச்சு அடைச்சிருந்தாங்கல்ல, அதெல்லாம் மிஷினை வச்சு வெட்டி அந்த கதவை திறந்து விடுறாங்க. இவ்வளவு நாள் மனித காலடி தடமே படாத அந்த ஏரியாக்குள்ள இந்த 2 வண்டிகளும் போகுது. ஒரு புட்டு லைட் இல்ல, இந்த வண்டியில உள்ள லைட்டை வச்சு அவங்க ரோட்ல போய்கிட்டு இருக்க கைவிடப்பட்ட ஏகப்பட்ட காரு அங்க நாசமா போய் கூடா கிடக்கு. அதெல்லாம் தாண்டி இவங்க அந்த ரோட்ல கொஞ்சம் வேகமா போய்கிட்டு இருக்க திடீர்னு எதுலயோ முட்டி வண்டி நின்றுது. எல்லாரும் அரண்டுறாங்க. உடனே என்னத்தை முட்டணும்னு பாக்குறதுக்கு ஒருத்தனை வெளியே அனுப்பி விடுறாங்க. அங்க போய் பார்த்தா ரோட்ல லாந்திட்டு இருந்த ஒரு மாட்டை முட்டி சரிச்சிட்டாங்க. சுத்தி முத்தி பார்த்தா அந்த இடம் பூரா ஆயிரக்கணக்கான மாடுகளா நிரம்பி நிக்கி. சரி வந்த வண்டியில ஏறி அப்படின்னு இந்த சோல்ஜரை ஏத்திக்கிட்டு இவங்க மறுபடியும் அவங்க பயணத்தை தொடர, அப்ப இந்த கிளாஸ்கோ நகரத்துல இருந்து கடைசியா கிடைக்கப்பட்ட ஆடியோ ஃபைல்ஸ் எல்லாம் நம்ம ஹீரோயின் போட்டு கேட்க, அதுல அந்த டாக்டர் மார்க்கஸ் கேனு இதுக்கு மேல எங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு சொல்ற மாதிரி ஆடியோலாம் இருக்கு. அதை முழுசா கேட்டப்பதான் இவளுக்கு புரியுது, அங்க உள்ள மக்களை காப்பாத்துறதுக்காக அந்த ஊருக்குள்ள இருக்கிற ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலை இவங்க கோட்டையா மாத்தி பல சோல்ஜர்களோட சேர்ந்து மார்க்கஸ் கேனு மக்களுக்கு உதவி பண்ண பார்த்திருக்காரு. ஆனா வெளியே வன்முறை அதிகமாக அதிகமாக சாப்பாடு தண்ணி இல்லாம மக்கள் ஒருத்தர் அடிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிருக்காங்க. சரி ரைட்டு, அப்ப நான் அவருடைய லேப்ல இருந்தே தேடுதல் வேட்டை ஆரம்பிப்போன்னு சென்ட்ரல் குவாரண்டைன் ஜோன்ல இருந்த அவருடைய ஆராய்ச்சி மையத்துக்கு போறாங்க. அந்த லேப் இவர் ஆடியோல சொன்ன அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ளதான் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் பார்த்தா பாலடைஞ்சு கிடக்கு. ஒரு டீம் ஹாஸ்பிட்டலுக்கு வெளியே கீழே வண்டியிலே வெயிட் பண்ண, நம்ம ஹீரோயினே பாதி டீமை கூப்பிட்டு அந்த ஹாஸ்பிட்டலுக்குள்ள போய் தேட போறா. இவங்க 5வது ஃப்ளோருக்கு போயிடுறாங்க. அப்ப அவருடைய லேப் கண்ணில் பட உள்ள போய் ஏதாவது கிடைக்குதான்னு தேட ஆரம்பிக்காங்க. அதே நேரத்துல கீழே இன்னொரு டீம் வண்டியில வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்க, அப்ப அந்த வண்டியில மாட்டி இந்த கேமரா பக்கத்துல ஒரு பொண்ணு ஒருத்தி நின்றுட்டு இருக்கா. அந்த பொண்ணை காப்பாத்தணும்னு சடன்னு ஷூட்டை மாட்டிட்டு வெளியே கிளம்புறான். சடான்னு அவ மயங்கி விழுந்துடுறா. உடனே இவளுக்கு நோய் தொற்று இருக்கா இல்லையாங்கிறத கன்ஃபார்ம் பண்ண இவளை தனிமைப்படுத்தி ஆராய்ச்சி பண்ணும் அப்படின்னு சொல்ல சரின்னு சொல்லிட்டு அவளை வண்டிக்குள்ள தூக்கிட்டு வந்துடுறான். இங்க மேல நம்ம ஆளுகளோ லேபுக்குள்ள தேடி நடந்துகிட்டு இருக்க, திடீர்னு ஒருத்தன் வந்து கோடாரியால அடிச்சு நம்ம ஆளு ஒருத்தனை குத்தி கொன்றுதான். பார்த்தா மண்டை ஹேர் ஸ்டைலாம் வித்தியாசமா இருக்கு. டப்புன்னு அவனை துப்பாக்கியால சுட்டுக்கொள்ள அந்த பக்கத்துல இருந்து இன்னொருத்தன் கையில ஆயுதத்தோட தாவி ஓடி வரான். யாரா இவனுங்க அப்படின்னு துப்பாக்கியால இவங்க சுட மலன்னு ஆளுகள் குவிய ஆரம்பிச்சிடுறாங்க. இவங்களும் துப்பாக்கியால அட்டாக் பண்ண எவ்வளவு சுட்டாலும் வந்துகிட்டே இருக்காங்க. அந்த விஷயம் கீழே வண்டியில வெயிட் பண்ணிட்டு இருந்த நம்ம ஆளுங்கிட்ட சொல்ல அவங்க வண்டி எடுத்துட்டு கிளம்புறாங்க. அப்ப திடீர்னு ரோட்டுக்குள்ள வந்த மக்கள் கையில பெட்ரோல் வெடிகுண்டெல்லாம் தூக்கி வீசி அந்த வண்டியை தகர்க்க பார்க்காங்க. 2 வண்டியும் வேகமா ஹாஸ்பிட்டலோட பின்பக்கம் நோக்கி வருது. ஹாஸ்பிட்டலுக்குள்ள இருக்கிற நம்ம ஆளுகளை பின்பக்கம் வழியே ஏத்திக்கிட்டு எஸ்கேப் ஆயிடலான்னு வந்துகிட்டு இருக்காங்க. அப்போ ஒரு வண்டியில ஒரு பொண்ணை உள்ள தூக்கி போட்டுருந்தாங்களே, அப்ப கையில கத்தியோட நைஸ் போல எந்திரிச்சு வந்து டிரைவர் சங்கரத்து கொண்டுதான். அந்த வண்டி போய் முட்டி மோதி தடம் புரண்டுறது. இப்போ இன்னொரு வண்டி மட்டும் தான் செயல்ல இருக்கு. அது ஹாஸ்பிட்டல் பின்பக்கம் நோக்கி வந்துகிட்டு இருக்க, 5வது மாடியில இருந்து இவங்க உடனே எப்படியாவது கிரவுண்ட் ஃப்ளோருக்கு வந்து ஆகணும். உடனே நம்ம ஹீரோயின் எல்லாரையும் லிப்ட்ல ஏத்திட்டு எல்லாரும் பக்கத்துல கம்பி எதையாவது பிடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு மேல உள்ள லிப்ட் வயரை துப்பாக்கியால சுட்டு அறுத்துடுறா. லிப்ட் ஸ்வைங்கன்னு அந்த கீழவுல அப்ப அவ கையில வச்சிருந்த அந்த சிலிகான் ஃபார்ம் கிரனேட்ல போட அந்த இடம் முழுக்க சிலிகான் ஃபார்மால நிரம்பிருது. கீழே போய் லிப்ட் டம்னு அடிச்சோம். இவங்களுக்கு ஒன்னும் ஆகல. பிறகு அந்த லிப்டுக்குள்ள இருந்து வெளியே வந்த இவங்க கரெக்டா ஹாஸ்பிட்டல் பின்வாசலுக்கு வந்து சேர்ந்த இவங்களோட வண்டியில போய் ஏறாங்க. அங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே எவ்வளவு சுட்டு கொண்டாலும் ஜாம்பிகள் மாதிரி திரும்ப வந்துகிட்டே இருக்காங்க. கடகடன்னு நம்மளுங்களாம் வண்டியில ஏறிட்டு அந்த ஏரியா விட்டு எஸ்கேப் ஆகி போயிட்டு இருக்க, அப்போ மாடியில நின்றுட்டு இருந்த ஒரு மண்டையன் நேரா டிரைவர் சீட்டை நோக்கி அம்ப விட்டு வண்டியை ஓட்டிட்டு இருந்த டிரைவரை குத்தி கொண்டுதான். இந்த வண்டி
வண்டியும் தடம் புரண்டுறது. உள்ள இருந்து வெளியே வந்த நம்ம ஆளுங்க அங்க வர்ற காட்டு முட்டா பயலுக ஒவ்வொருத்தனையும் சுட்டு மலத்திக்கிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க அளவுக்கு அதிகமா வர அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆக நம்ம ஆளுங்க முயற்சி பண்ணி ஓடுறாங்க. அப்ப நம்ம டீமை சேர்ந்த 2 பேரு அந்த காட்டு முட்டா பயலுகிட்ட மாட்டி பலிகட ஆயிடுறாங்க. அந்த டீமோட கமாண்டரும் இன்னொரு சோல்ஜரும் பக்கத்துல உள்ள சந்து வழியா பூந்து 10 தெரு தாண்டி ஓடில நம்ம ஹீரோயின் அனாமத்தை இவங்கிட்ட மாட்டிக்கிறான். அப்ப அங்க முகர பூரா பச்சை குத்துன ஒரு பொண்ணு முன்னாடி வந்து நிக்கா. நம்ம ஹீரோயினை மேலும் கீழே பார்த்த இவளை சோல்ட்ட கூட்டு போங்க அப்படின்னு உத்தரவு போட்டுதான். அடுத்த சீன் கை ரெண்டையும் கட்டி போட்டு சங்கிலியில தொங்க விட்டுருக்காங்க. அப்ப அந்த ரூமுக்குள்ள முள்ளமன்றி தலைவன் ஒருத்தன் வரான். இவன் பேர் தான் சோல். கிளாஸ்கோ நகரத்துல வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த காட்டு முட்டா பயலுக கூட்டத்தோட தலைவன். அவன் நம்ம ஹீரோயினை தொங்க விட்டு அடிச்சு வெளுக்கிறான். நீ யாரு? உன்னை யாரு அனுப்பி விட்டா? இந்த துப்பாக்கி, டேங்க், கன்னு இதெல்லாம் உனக்கு எப்படி கிடைச்சது? அதுக்கான பதில சொல்ல போறியா இல்லையான்னு சொல்லி இவளை அடிச்சு டார்ச்சர் பண்றான். அப்ப அந்த ரூமுக்குள்ள மூக்குல சங்கிலி மூக்குத்தி போட்டுருக்க ஒருத்தன் டார்ச்சர் பண்றதுக்கான கருவிகளை தள்ளு வண்டியில வச்சு தள்ளிட்டு வரான். அப்ப நம்ம ஹீரோயின் நான் செவுத்துக்கு அந்த பக்கத்துல இருந்து வந்தேன் அப்படின்னு சொல்ல சோலுக்கு வெறி பிடிச்சிருது. அப்பவே தெரியும் செவுத்துக்கு அங்கிட்டு உலகம் என்ன நார்மலா தான் இயங்கிட்டு இருக்குன்னு. அந்த பாவி பைய கேனு நம்மகிட்ட போய் சொல்லிட்டான் அப்படிங்க. கேனுங்கிற பேரை கேட்ட உடனே நம்ம ஹீரோயின் நீ டாக்டர் மார்க்கஸ் கேனை பத்தி சொல்றியா அப்படின்னு கேட்க அந்த பன்னாட பயலை பத்தி தான் சொல்றேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் கேனு செவுத்துக்கு அங்கிட்டு உலகத்துல யாருமே இல்லைன்னு இவங்கிட்ட போய் சொல்லி வச்சிருக்கதா சொல்றான். உடனே நம்ம ஹீரோயின் அந்த டாக்டர் கேனு உயிரோட இருந்தா அவரை நான் மீட் பண்ணும் அப்படிங்க. ஆனா அதை பத்தி கவலைப்படாத சோலோ இவ இங்க செவுல் தாண்டி வந்திருக்கானா திரும்பி போகவும் ஒரு பிளான் வச்சிருந்திருப்பா. இவளை பயன்படுத்தியே இவங்களும் செவுத்துக்கு அந்த பக்கம் போலான்னு பிளான் போடுறான். அப்ப பின்னாடி ஒரு பெரிய மக்கள் கூட்டம் கத்தல் சத்தம் கேட்க ஆட்டம் ஆரம்பிக்க போகுது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் அந்த ரூம்ல வச்சு பூட்டிட்டு இந்த காட்டுவாசி மக்கள்லாம் ஒன்னா கூடியிருக்கிற இடத்துக்கு சோல் போறான். பின்னாடியே போன அவனுடைய காதலி பச்சை குத்து மூஞ்சி நம்ம ஹீரோயின் வச்சிருந்த ஜிபிஎஸ் டிவைஸை கீழே போட்டு உடைச்சிட்டு போயிடுறா. நம்ம ஹீரோயினுக்கு பாதுகாப்பா 2 ஆட்களை அந்த ரூமுக்கு வெளியவே நிப்பாட்டிட்டு போயிடுறாங்க. அங்க போய் பார்த்தா ஒரு பெரிய ஆடிட்டோரியம் மாதிரி இருக்கு. அந்த கிளாஸ்கோ நகரத்துல உயிரோட இருக்கிற மக்கள் எல்லாரும் அங்க கூட்டமா கூடி இருக்காங்க. எல்லாருமே முரட்டு பயலுக. தீக்கம்ப வச்சு சிலமோ சங்கிலியில தொங்கிய சர்க்கஸ்னு இவங்களுக்குன்னே தனியா ஒரு உலகத்தை உருவாக்கி இருக்காங்க. அப்ப அங்க வந்த சோலு ஏதோ ராக் ஸ்டார் மாதிரி ஸ்டேஜ்ல 2 பொண்ணுங்களோட டான்ஸ் ஆடிட்டு மைக் எடுத்து அவன் மக்கள்கிட்ட பேச ஆரம்பிக்கான். இல்ல மாப்பிள்ளையெல்லாம் மச்சாங்களா, இவ்வளவு வருஷமா நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்த தருணம் வந்துட்டு இந்த ஊரை விட்டு வெளியே போறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்துட்டு அதை விமர்சையா கொண்டாட உங்களுக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லி இவன் கையை ஆட்டவும் நம்ம ஸ்வாட் டீம் கூட சண்டை போடுறப்போ ஒருத்தனை பிடிச்சு வச்சிருந்திருக்காங்க. அவன் ஒரு வண்டியில கட்டி தொங்க விட்டு அப்படியே அங்க முன்னாடி கொண்டு வந்து நிப்பாட்டுறாங்க. என்ன விட்டுருங்கன்னு அவன் கதறான். ஆனா நம்ம சோலோ அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் பேப்பர் பிளேட்டை தூக்கி வீசுறான். ஆளுக்கு கையில ஒரு பிளேட்டை பிடிச்சிட்டு எனக்கு வேணும்னு கத்த இவன் மேல பெட்ரோல் ஊத்தி தீய வச்சு விட்டுருந்தாங்க. கவன் அவன் அப்படியே எரிஞ்சு பீஸாயி கிரில் சிக்கன் குச்சியில மாட்டின சிக்கன் மாதிரி வெந்துடுறான். பிறகு அவன் உடம்ப ஸ்லைஸா வெட்டி அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் ஒவ்வொரு பீஸ் சாப்பிட கொடுக்காங்க. இங்க நம்ம ஹீரோயினோ எப்படியோ நைஸ் போல அவ கையில மாட்டிருந்த விலங்க கலத்திடுறான். அப்போ அங்க கீழே உடஞ்சு கிடந்த அந்த ஜிபிஎஸ் கருவி எடுத்து ஏதோ வயல கீழே மாத்தி விட்டு அதை திரும்பியும் சரி பண்ணிடுறான். அப்ப அங்க வந்து அந்த சங்கிலி மூக்குத்தியான் உனக்கு பசிக்கும்னு உன்னோட ஃப்ரெண்டை கொண்டு வந்தேன் அப்படின்னு ஒரு பிளேட்ல கறி துண்டை தூக்கி வீசுறான். சட்டுன்னு மூக்குல மாட்டிருந்த சங்கிலி எப்படி செலுத்தவ சத்தம் போடாம சாவி எடுத்து இந்த கதவை திறந்து விடு இல்லைன்னா மூக்கையும் கதையும் பிச்சு விடுவேன் அப்படின்னு சொல்ல அவன் பயந்து போய் திறந்துடுறான். கதவை திறக்கும் சங்கிலியை பிடிச்சு பிச்சாவ அவன் கழுத்தை திரும்பி உள்ள தூக்கி போட்டுதான். பிறகு அவனுடைய ஆயுதத்தை எடுத்துட்டு வந்து வெளியே செக்யூரிட்டிக்கு உட்காந்துருந்த இன்னொருத்தனையும் போட்டு தள்ளிடுறான். இதான் வாய்ப்புன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து இவ தப்பிச்சு போக பார்க்க அந்த இன்னொரு ஜெயில இருந்த பொண்ணு அக்கா என்னையும் கூட்டு போங்க அப்படிங்க. அக்காவாவது கொக்காவாவது போவே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கிளம்பி போவ உங்களுக்கு அந்த கேனை கண்டுபிடிக்க நான் உதவி பண்றேன் அப்படின்னு அவ சொல்லவுமே நம்ம ஹீரோயின் அப்படி நிக்கா. திரும்பி வந்து கேனை பத்தி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு கேட்க அவர் என்னுடைய அப்பா, அவர் இருக்கிற இடம் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க திடீர்னு அங்க அந்த மூஞ்சல டாட்டூ போட்ட பொம்பளை வந்துடுறா. தப்பிக்கா பார்க்க அப்படின்னு ஓடி வந்து நம்ம ஹீரோயின் மூக்குல ஒரு குத்து விட அவங்க 2 பேருக்கும் குடுமிப்பிடி சண்டை ஸ்டார்ட் ஆயிருது. அந்த சண்டையில இவ அந்த வெளிய தள்ளி விட ஜெயிலுக்குள்ள இருந்த அந்த கேனுமாவ இவ கொண்டைய பிடிச்சுக்கிறா. அப்ப நம்ம ஹீரோயின் இவ தொண்டையை வெட்டி வீசிடுறா. பிறகு அவளையும் தொடர்ந்து விட இவங்க 2 பேரும் அங்கிருந்து தப்பிச்சு ஓடுறாங்க. அப்ப கரெக்டா தப்பிச்சு போன கமாண்டரும் சோல்ஜரும் இவளை காப்பாத்துறதுக்காக இந்த பக்கமா வராங்க. நம்ம ஹீரோயினுக்கு அவளுடைய வாட்ச் திரும்ப கிடைக்கவுமே அது மூலமா அந்த கமாண்டரை கான்டாக்ட் பண்ற இவ உடனே குயின் ஸ்ட்ரீட்ல இருக்கிற ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாங்கன்னு தகவல் கொடுக்குறா. அதுக்குள்ளேயும் இவங்க தப்பிச்சிட்டாங்கன்னு தகவல் தெரிஞ்ச சோலு அவனுடைய மொத்த கூட்டத்தையும் கூப்பிட்டு இவங்களை பிடிக்கிறதுக்காக பின்னாடி துரத்திட்டு வரான். நம்ம ஹீரோயினும் கேனும் அவளும் அங்குள்ள ரயில்வே ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. அங்க பார்த்தா இன்னொருத்தன் அம்பு வச்சுக்கிட்டு வந்து நிக்கான். இவன் அந்த கேனும் அவளோட ஆளு போல இருக்க. அவங்க எல்லாரும் சேர்ந்து அங்கிருந்து தப்பிச்சு போக பார்க்க இங்க சோலோ மண்டோடு மாட்டின பைக்கு போருக்கு போற மாதிரி மாடிஃபை பண்ணி வச்சிருக்கிற எஸ்இடிசி பஸ்ன்னு எல்லாத்திலையும் ஆளுகளை கூட்டு கூட்டமா வரான். அப்படி அவங்க வர்ற பாதையில நம்ம கமாண்டரும் அந்த சோல்ஜரும் இவங்க கண்ணில் மாட்டிடுறாங்க. விடாம இவங்க பின்னாடியே துரத்திட்டு வராங்க. ஆனா நம்ம ஆளுங்க சரியான நேரத்துக்குள்ள அந்த குயின் ஸ்ட்ரீட் ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள பூந்து அங்க ரன்னிங்ல இருக்கிற ட்ரெயின்ல ஓடி வந்து ஏறியில சோல் கூட்டத்திட்ட இருந்து எஸ்கேப் ஆயிடுறாங்க. எங்களை எங்க கூட்டு போற அப்படின்னு கேனு அவட்ட கேட்க ஏதோ ஒரு இடத்த சொல்றா. ஆனா கேனுட்ட என்ன கூட்டு போறதா சொன்னியவ அப்படின்னு நம்ம ஹீரோயின் கேட்க அவரை கண்டுபிடிக்க உதவி பண்றேன்னு நான் சொன்னேன், அவர்கிட்ட கூட்டு போறேன்னு சொல்லவே இல்லை. என்ன பார்த்தா அடுத்த நிமிஷமே என்ன கொன்றுவாரு அப்படிங்க. அப்பதான் கேனையும் சோலையும் பத்தி நமக்கு தெரிய வருது. சோல் வேற யாரும் கிடையாது, இவளுடைய அண்ணன் தான். அந்த டாக்டர் கேனோட பையனும் பொண்ணும் தான் இவங்க 2 பேரும். ஆனா இப்ப கேனு இந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா தனியா ஒரு இடத்துல அவனுடைய ஆளுகளை சேர்த்துட்டு ஒரு மண்ணை மாதிரி
மாதிரியே வாழ்ந்துட்டு வரான். ட்ரெயினை பாதி வழியில நிப்பாட்டிட்டு கால் மார்க்கமா சில மலைகளை கடந்து நடந்து போறாங்க. அப்ப வழியில ஒரு மலை ஒண்ணு இருக்கு, அதுல ஒரு கதவு வேற இருக்கு. மலையில எவன் கதவு வச்சான்னு பார்த்தனா அரசாங்கத்துடைய ரகசிய ஸ்டோரேஜ் குடோன் போல இருக்குது. மலையை தாண்டி போறதுக்கு இதுதான் ஷார்ட்கட் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு கையில ஒரு தீப்பந்தத்தை கொளுத்திக்கிட்டு அந்த கதவை திறந்து இந்த சுரங்க வழியா உள்ள போறாங்க. முதல்ல அடர்ந்த குகை மாதிரி போற அந்த இடம் போக போக மாடிப்படி விசேஷ கதவுகள்னு வித்தியாசமான இடமா இருக்கு. அங்க கவர்மெண்டோடைய ஏகப்பட்ட சீல் வச்ச பெட்டிகள்லாம் பாதுகாப்பா இருக்கு. இதுக்குள்ள என்ன இளவு இருக்குன்னு தெரியல, ஆனா என்ன இருக்குன்னு திறக்க போய் அது டம்முன்னு வெடிச்சிடக்கூடாதுன்னா இது தொடாமையே இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மத்தவங்களையும் அது தொட வேண்டாம்னு சொல்லி அந்த சுரங்க வழியாவே நடந்து மலையோட இன்னொரு பகுதியை வந்து சேர்ந்துடுறாங்க. அங்க இருந்து அடர்ந்த காட்டு பகுதி மாதிரி தெரியுது. அது வழியா இவங்க நடந்து வந்துகிட்டு இருக்க திடீர்னு ஏதோ ஒரு சத்தம் கேக்கு. உடனே கேணும் அவன் வந்துட்டான் அப்படின்னு பதறா. எவன் வந்துட்டான் அப்படின்னு கேட்டனா அவன் பேர் டெல்மாரான், டாக்டர் கேனோட வலதுகை. அவர் யாரை போட சொன்னாலும் இவன் போட்டுருவான். அது எப்படிப்பட்ட போடா இருந்தாலும் சரி. அங்க குதிரையில உடம்பு பூரா இரும்பு சூட்டை மாட்டிக்கிட்டு பழங்கால போர் வீர மாதிரி ஒருத்தன் கெத்தா வரான். நம்ம ஹீரோயின் அசையாம நிக்க இவன் முன்னாடி வந்து குதிரையை வச்சு வீலிங் அடிக்கான். அதே மாதிரி அங்க தப்பிச்சு ஓட பார்த்த நம்ம கேனும் அவளுடைய ஆளு அந்த இன்னொரு சோல்ஜர் 3 பேரையும் கேனோட ஆட்கள் ரவுண்டு போட்டு தூக்கிடுறாங்க. பிறகு இவங்க எல்லாரையும் கைதியா பிடிச்சு பல 100 கிலோமீட்டர் நடத்தியே கூட்டு போறாங்க. இறுதியா ஒரு பழங்கால கோட்டையை வந்து சேர்றாங்க. அதுக்குள்ள வந்து பார்த்தா அப்படியே டைம் டிராவல் பண்ணி வந்த மாதிரி இருக்கு. 5ஆம் நூற்றாண்டுல வாழ்ந்த மாதிரி மக்கள் அங்கீகளை போட்டுக்கிட்டு ஒருத்தர் அடிச்சு கொண்டுட்டு கையில வாளோட சுத்திக்கிட்டு இருக்காங்க. கோட்டைக்குள்ள கூட்டு வந்த இவங்களை நேரா டாக்டர் கேன் முன்னாடி கொண்டு போய் நிப்பாட்ட, உங்க அரசாங்கம் எங்க நகரத்தை கண்காணிப்பாங்கன்னு எனக்கு தெரியும். அதனாலதான் அவங்க கண்ணில் மாட்டாத மாதிரி ஊருக்கு வெளியே வந்து பழங்கால கோட்டையில தங்கி இருக்கேன். ஆனா அதையும் மீறி நீங்க என்ன தேடி வந்திருக்கீங்கன்னா என்கிட்ட இருந்து ஏதோ ஒரு முக்கியமான பதிலை தேடி தான் வந்திருப்பீங்க. என்ன அந்த ரீப்பர் வைரஸுக்கான மருந்து வேணுமா அப்படின்னு கேட்க ஹீரோயின் வாய பிளந்துடுறா. ஆனா நம்ம தலை கேனோ அந்த மருந்து உங்களுக்கு கொடுக்க முடியாதுன்றாரு. கிளாஸ்கோ நகர மக்கள் அந்த தொற்று நோய் பரவறப்போ அரசாங்கம் எங்களுக்கு உதவாம உதாசீனப்படுத்திட்டீங்க. இப்போ நாங்க திரும்ப பழி வாங்குற நேரம் அப்படிங்க. அங்க லண்டன் நகரத்தை காமிக்காங்க. அந்த மொத்த நகரமும் இப்போ ஹாட் ஜோனா மாறிட்டு மக்கள் எல்லாருக்கும் அந்த தொற்று நோய் பரவி மூஞ்சி கிஞ்செல்லாம் கொப்பளமா பூத்து கிடக்கு. வாயில ரத்தம் வழியா ஜாம்பிகள் மாதிரி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ சிஎம் பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு சிஎம் ஆபீஸே க்ளோஸ் பண்றாங்க. அப்போ ஒருத்த மட்டும் நைஸ் போல உள்ள பூந்துடுறான். அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்டை போட்டு தள்ளிட்டு அவன் ஆபீஸுக்குள்ள போக பார்க்கான். அதுக்கு கைரேகை கேக்கு. உடனே மலர்ந்து கிடக்கிற அந்த செக்யூரிட்டி கார்டை கையை வெட்டி கொண்டு வந்து கைரேகையை பாஸ்வேர்டா வைக்கான். அடுத்தது கண்ணை ஸ்கேன் பண்ணுங்க அப்படிங்கு. சார் தான் அப்படின்னு கையில கோளாரியோட அவன் செக்யூரிட்டி கார்டு பக்கத்துல போறான். இங்க சிஎம்ஓ ஆபீஸுக்குள்ள உட்காந்துக்கிட்டு நியூஸ் சேனல்ல என்ன நடக்குதுன்னு பாத்துக்கிட்டு இருக்காரு. அப்ப அங்கிருந்து நம்ம சொட்ட பாஸ் நான் வெளியே போய் நிலைமை என்ன இருக்குன்னு பாக்குறேன்னு கிளம்பி போவ கரெக்டா அப்ப உள்ள வந்த அந்த வைரஸ் தொற்று மனிதன் கோடாரியால அங்குள்ள செக்யூரிட்டி கார்டுகளை அடிச்சு கொண்டுட்டு நேரா சிஎம் நோக்கி ஓடுறான். சிஎம் காப்பாத்துறதுக்காக நம்ம சொட்ட பாஸ் சடார்னு துப்பாக்கி எடுத்து அந்த வைரஸ் மனுஷனுக்கு ஒரு ஹெட்ஷாட் அடிக்காரு. ஆனா ஹெட்ஷாட்ல தெரிச்ச ரத்தம் நம்ம சிஎமோட மூஞ்சில போய் அப்பிட்டு அதை பார்த்து அங்க இருந்தவங்க பதறி போயில. உடனே அசிஸ்டன்ட் சிஎம் கனடிஸ் இந்த ஆளை தூக்கி குவாரண்டைன்ல போட்டு தனிமைப்படுத்துங்க அப்படின்ட்டு சிஎம்ஏ பேக் பண்ணி உள்ள போட்டுதான். இந்த வைரஸால அவதிப்பட்டு சாவறதை விட என் உயிரை நானே எடுத்துக்கிறேன்னு சிஎம் அவர் வச்சிருந்த ரிவால்வர் எடுத்து சட்டுன்னு சுட்டு பொட்டுன்னு போயிடுறாரு. இந்த பக்கம் டாக்டர் கேனோ இவங்களோட ஊருக்குள்ள வெளியாட்களை கொண்டு வந்து அந்த இடத்தையே அசுத்தப்படுத்திட்டான்னு சொல்லி அவர் மகளையே கட்டி தொங்க விட்டு முதுகுல சூடு வச்சு விட்டுறாரு. பிறகு நம்ம ஹீரோயினை ரெட்ரோ பட ஸ்டைல்ல போட்டு தரலான்னு ஒரு சண்டை மைதானத்துக்குள்ள அவளை தனியா விட்டு எதிரில் அந்த டெல்மாருங்கிற அந்த ஜெயண்ட்டை சண்டை போட விட்டுறாங்க. அவன் இரும்பு போர் விட இரும்பு ஷீல்டு ஈட்டின்னு எல்லாத்தையும் கொண்டு வந்து நிற்கான். ஆனா எதிரில் வெறுங்கையா போய் நின்று நம்ம ஹீரோயின் அவளுடைய வித்தைகளை காமிச்சு அவனுக்கு டஃப் கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதே நேரம் இங்க நம்ம கமாண்டர் சோல்ஜர் கேனும் 3 பேத்தையும் ஒரு ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. அங்க கேனோட முக்கிய தளபதி ஒருத்தன் இவங்கிட்ட கெத்து காமிக்கலான்னு உள்ள வரான். ஆனா நம்ம கமாண்டர் சட்டுன்னு அவன் எதிர்பார்க்காத நேரத்தில் அவன் தலையை பிடிச்சு திரும்பி விட்டு அந்த செல்லுக்கான சாவி எடுத்து திறந்து இவங்க 3 பேரும் அங்கிருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறாங்க. நேரா ஆயுத அறைக்கு போய் ஏதாவது வெப்பன்ஸ் கிடைக்குமான்னு பார்த்தனா பழங்கால கோளாரிகளும் வாழும் தான் இருக்கு. சரி கிடைக்கிறத எடுத்துக்கொண்டு ஆளுக்கு ஒரு ஆயுதத்தை கையில எடுத்துக்கிட்டு அங்க உள்ள மெயின் டவர் நோக்கி ஓடிக்கிட்டு இருக்க. இங்க சண்டை மைதானத்திலேயோ நம்ம ஹீரோயின் அந்த தடியன் டெல்மாரு உச்சி மண்டலே கோடாரி இறக்கி அவனை சிதைச்சு விட்டுறதா. இவளை கொள்ளுங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டாக்டர் கே நெஞ்சு கத்துறாரு. டம்முன்னு அவரோட மெயின் டவருக்குள்ள வெடிகுண்டை வச்ச மாதிரி டம்முன்னு வெடிக்குது. அங்க போய் பார்த்தா நம்ம கமாண்டரும் சோல்ஜரும் சேர்ந்துக்கிட்டு உள்ள பூந்து ஆளுகள் எல்லாம் அடிச்சு தள்ளி அந்த இடத்தையும் நாசம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அங்க உள்ள எல்லாரையும் அடிச்சு தள்ளிட்டு 4 குதிரைகளை எடுத்துக்கிட்டு நம்ம ஹீரோயின் கமாண்டர் சோல்ஜர் கேனும் 4 பேரும் அங்கிருந்து எஸ்ஐ ஓடுறாங்க. ஊரை விட்டு தப்பிச்சு ஓடி வர இவங்க ஆளுங்க பின்னாடியே துரத்தி வராங்க. இவங்க அந்த மலைப்பகுதியில் ஒளிஞ்சிருக்கிற அரசாங்கத்தோடைய ரகசிய சுரங்கத்துக்குள்ள போய் கதவை பூட்டிடுறாங்க. குகைக்குள்ள போய் கரண்ட் மெயின் போர்டை கண்டுபிடிச்சு ஆன் பண்ணவும் அந்த இடம் ஃபுல்லா லைட் எரியுது. பார்த்தா ஆயிரக்கணக்கான ரகசிய பெட்டிகள் அங்க அடுக்கி வைக்கப்பட்டிருக்கு. துரத்தி வர்றவங்களை எடுத்து சண்டை போட ஏதாவது ஆயுதம் கிடைக்குமா அப்படின்னு அங்க உள்ள சில பெட்டிகளை திறந்து பார்க்காங்க. அதுல ஒரு கண்டெய்னருக்குள்ள 50 கோடி ரூபாய் மதிப்புள்ள பென்ட்லி கார் புத்தம் புதுசா பளபளன்னு இருக்கு. அடிச்சது பாரு ஜாக்பாட்னு அந்த கார்ல ஏறி எஸ்கேப் ஆக பாக்குறாங்க. ஆனா அதுக்கு அங்க உள்ள கதவை முத திறக்கணும். நம்ம கமாண்டர் அனுப்பி விட்டு அந்த கதவை திறக்க சொல்ல அவர் அதுக்கான சுவிட்சை தேடி அலைதாரு. கடைசி இந்த சுவிட்ச் கிடைச்சது. ஆனா அதை அமுக்கி திறக்கிறதுக்குள்ளேயும் இவங்க பூட்டிட்டு வந்த கதவை உடைச்சுக்கிட்டு கேனோட ஆளுங்க உள்ள பூந்துடுறாங்க. பட்டன் அமுக்கி திறந்த கதவு மறுபடியும் மூட போது கமாண்டர் காரனோ
நோக்கி ஓடி வர்றாரு. அப்ப பின்னாடி வந்த கேன் ஆளுங்க அம்பு விட்டு அவரை அங்கே சோழிய முடிச்சிடுறாங்க. இல்லையா நம்ம ஹீரோயின் கேன் அவ அந்த சோல்ஜர் 3 பேர் மட்டும் அந்த கார்ல எஸ்கேப் ஆகி அந்த இடத்தை விட்டு வெளியே பறந்துடுறாங்க. மலையோட அந்த பக்கம் வந்து இவங்க ஊரை நோக்கி வந்துகிட்டு இருக்க இவ இந்த சொட்ட பாஸ்க்கு போனை போட்டு நீங்க எதை கண்டுபிடிக்க சொன்னீங்களோ அதை கண்டுபிடிச்சாச்சு, நான் உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போனை அசிஸ்டன்ட் சிஎம் ஆன கெனலிஸ்ட கொடுக்க சொல்றா. நோய் கிருமிக்கான மாத்து மருந்து வேணும்னா என்னோட ஜிபிஎஸ் சிக்னலை ஃபாலோ பண்ணி உடனே இங்க வாங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சிடறா. போனை வச்சு 2 நிமிஷத்துல பின்னாடி ஒரு போலீஸ்கார் வருது. நம்ம ஆளுங்க இவ்வளவு ஃபாஸ்டா இருக்க மாட்டாங்களே அப்படின்னு வெளியே எட்டி பார்த்தா அது அந்த முள்ளமன்றி தலையன் சோலோட ஆளுங்க. இவங்க டெரிட்டரிக்குள்ள வந்துட்டனால அவங்க துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. இவ எப்படியோ துப்பாக்கியால அப்படி இப்படின்னு சுட்டு அந்த காரை கவுத்தி விட்டுருதா. ஆனா எதிரில் பார்த்தனா சோலு அவனோட படையோட அங்க வந்து நிக்கிறான். அதுவும் அவன் ஓட்டிட்டு வர்ற கார்ல பக்கத்துல தலை துண்டிக்கப்பட்ட அவனுடைய காதலியோட தலையை மட்டும் கட்டி வச்சுட்டு உட்காந்துருக்கான். பேக் இருக்குன்னா பேக் இருக்கேன், பெரிய இருக்கேன். மேட் மேக்ஸ் படத்துல வர்ற மாதிரி இவளை துரத்தி வந்து இவளோட காருக்குள்ள ஜம்ப் அடிச்ச சோலு ஸ்டியரிங்கை திருப்பி காரை கவுக்க பார்க்கான். அதே நேரத்துல அவனோட மத்த ஆளுங்களும் அங்க சைட்ல வந்து அட்டாக் பண்ண பயங்கரமா சண்டை போட்டுக்கிட்டே வண்டியை வேகமா ஓட்டிக்கிட்டு இருக்கா. இதுல அவ கொடுத்த குடுப்புல சோலுக்கு பாதி மூஞ்சி கரியுது. இப்படியே விறுவிறுப்பா சண்டை போட்டுக்கிட்டே வந்துகிட்டு இருக்க எய்தாப்ல ஒரு பெரிய ரோடு பிளாக். சோலோட ஆட்கள் ஒரு பெரிய பஸ் வச்சு ரோட பிளாக் பண்ணி உள்ள இருந்து எதையோ சுடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயின் கொஞ்சமும் பேக் அடிக்காம ஆக்சிலேட்டர் அமுக்கி நேரா போய் பஸ்ஸுக்குள்ள கூடி போத அடிச்சு அடியில சோலு செதறிடுறான். அவனோட ஆளுங்களும் அங்க மாட்டிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் எப்படியும் அந்த இடத்தை விட்டு எஸ்கேப் ஆகி வந்துடுறா. வந்து நிக்கவும் மலமலன்னு மேல இருந்து ஹெலிகாப்டர் கீழே வந்து நிக்கி உள்ள இருந்து இறங்கி வரான் துணை முதலமைச்சர் கெனலிஸ். அவன் ஆளுங்களோட அந்த நோய் கிருமிக்கான மருந்து எங்க அப்படின்னு கேட்க நம்ம ஹீரோயின் கேன் மவளை கூட்டு வர சொல்லி சொல்ற. பார்த்தா கேன் மவளோட ரத்தத்துல தான் அந்த மாத்து மருந்தே கலந்துருக்கு. இவர் ரத்தத்தை பரிசோதிச்சு சாம்பிள் எடுத்து அதுல இருந்து நீங்க மருந்தை தயாரிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை அவங்க கூட அனுப்பி விட்டுருதான். ஆனா அந்த கெனடிஸ் பயவிலையோ மருந்தை நாங்க இப்ப தயாரிக்க மாட்டோம், தயாரிச்சாலும் மக்களுக்கு இப்ப கொடுக்க மாட்டோம், அந்த நோயால சாவரவெல்லாம் செத்து ஒளியட்டும், அதுக்கப்புறம் மருந்து கண்டுபிடிச்சதா வந்து மக்கள் மனசை கவர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிடுறான். இவன் எவ்வளவு ஒரு மட்டமான அரசியல்வாதி அப்படிங்கிறது இவளுக்கு இப்பதான் புரியுது. அவ வீட்டுக்கு போயிட்டு அவளோட சொட்ட பாச கூப்பிட்டு விட்டவ அந்த கேனடிஸ் சொன்ன விஷயத்தெல்லாம் ஆடியோ ரெக்கார்டா ஒரு மெமரி கார்டுல ஏத்தி வச்சிருக்கா. இந்த நாட்டை நல்வழி படுத்தணும்னு நினைக்கிறப்போ இந்த எவிடன்ஸ் உங்களுக்கு உதவும் அப்படின்னு அவர் கையில மெமரி கார்டை கொடுத்துட்டு இனிமேல் இந்த வெறுவாகிட்ட ஊர்ல இருக்கிறதுக்கு எனக்கு இஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. அடுத்த சீன்ல பார்த்தா செவுத்துக்கு அந்த பக்கம் இருக்கிற கிளாஸ்கோ நகரத்துக்குள்ள இவன் நிக்கா. சோலோட தலையை கொண்டு போய் அவனோட காட்டு முட்டா பயில கூட்டம் முன்னாடி வீசி இனிமேல் இங்க நாதான் தலைவி அப்படின்னு சொல்ல அவங்களும் ஓன ஆர்ப்பரிச்சு கை தட்டுறாங்க. அதோட படம் முடியுது. இன்னைக்கு பார்த்த படம் பிடிச்சிருந்தனா நம்ம வீடியோக்கு லைக் பண்ணுங்க. இந்த படத்தை பத்தின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.